பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னப்போ இந்த டின்னர் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கடுப்பான ஒரு வேலையாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ஹை ப்ரோட்டீன், அதனால தைரியமாக நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை அந்த கடாயில் ஊற்றிட்டு இந்த முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா ட்ரை ஆகிற வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு காலையில் வந்து நம்ம என்ன பொரியல் செஞ்சுருக்கோமோ, இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியலோ இல்லை கேரட் பொரியலோ பீட்ரூட் பொரியலோ பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது பொரியல் செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த பொரியலில் வந்து கொஞ்சம் நம்ம நைட்டுக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் வரைக்கும் அந்த பொரியல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பொரியலை நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, இது கூட சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம போட்டு வறுத்து எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஆல்ரெடி பொரியல் வந்து இந்த தானே முட்டையும் நம்ம வேக வச்சது தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பொரியலை இந்த சூடாக இருக்கிறப்பவே இது கூட போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த பொரியலை இந்த முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நான் என்னோட டயட்ல பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து நான் லோ கார்ப் தான் எடுப்பேன். கார்போஹைட்ரேட் ஹையாக வர மாதிரி எந்த உணவும் எடுத்த மாட்டேன். இந்த தோசை, இட்லி, சப்பாத்தி, உப்புமா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எதுவும், இந்த ஓட்ஸ் கஞ்சி முதற்கொண்டு எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. இது சிம்பிளா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கு, நமக்கு தேவையான கார்பும் இதில் கிடைக்கும். காய்கறியில் கார்போஹைட்ரேட் இருக்கு, அதனால பயப்பட வேண்டாம், கார்பும் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட டயட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். நான் டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்வேன். இதில் பசி அடங்கலைன்னா ஒரு கப்பு சேலட் கூட எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஃபாஸ்டான வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபி. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, இது உங்களுக்கு பிடிக்கும். வெஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பனீர் இருக்கு இல்லையா, அது ஒரு 50 கிராம் பனீர் எடுத்து உதிர்த்து போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்.